அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் கொன்றை வேந்தன், சான்றோர் என்கை ஈன்றோர்க்கு அழகு. அதாவது ஒருவர் கல்வி கேள்வி ஒழுக்கங்களில் சிறந்து விளங்குகிறார் என்று ஊர் பேசினால் அது பெற்ற தாய் தந்தையர்களுக்கு மகிழ்ச்சி, அழகு என்று சொல்லுகிறார். நல்லது நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் தாய் தந்தையரை சிறப்பு செய்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்றால் சிறந்த கல்வியை கற்க வேண்டும், கேள்வி ஞானங்களிலே சிறந்து விளங்க வேண்டும், ஒழுக்க சீலராக வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்வதற்கு அனைவரும் உறுதியேற்போமாக. நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்தால், மூச்சு உள்ளே இழுப்பதிலோ அல்லது வெளியோ விடுவதிலோ, இருமலோ சளியோ பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். சர்வம் ஹெல்த் கேர் 9176380403. பூரண நலம் பெறலாம். அடுத்ததான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். என்ன? ஒரு நாளைக்கு எவ்வளவு காஃபி டீ ஒருவர் குடிக்கலாம் அப்படிங்கிறது தான். சார், நான் காஃபி டீ தான் சார் எனக்கு சாப்பாடே, அது இருந்தா எனக்கு போதும் சார், வேற ஒண்ணும் வேணாம், இப்படி சொல்பவர்களும் இருக்கிறார்கள். சார், நான் காஃபி டீ பக்கமே தலை வச்சு படுத்ததில்லை சார், அப்படி சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வீதிக்கு வீதி, முடக்குக்கு முடக்கு, ரோட்டுக்கு ரோடு, எங்கு பார்த்தாலும் டீ காஃபி பார் அதான் நிறைஞ்சிருக்கு. அப்போ அந்த டீ காஃபி பார் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அதனை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம். அப்ப இது சரியா தவறா, நல்லதா கெட்டதா? நல்லது என்றால் எந்த வகையிலே நல்லது, தீயது என்றால் எந்த வகையிலே தீயது என்பதனை தெரிந்து கொள்ளுவது உங்களுடைய கடமை, சொல்லுவது எங்களுடைய கடமை. புரியுதுங்களா? அதாவது நீங்கள் காஃபி குடிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்பீர்களே ஆனால் 2 கப் காஃபி ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். காலையில 1, மாலையில் 1, அவ்வளவுதான் உங்களுடைய கோட்டா. இதே டீ குடிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்க 2 to 4 டீ வரைக்கும் குடிக்கலாம். இது உங்களுடைய கோட்டா. புரியுதுங்களா? இதுக்குன்னு 4 டீ எல்லாம் குடிக்காதீங்க. காலையில் 1, சாயங்காலம் 1 குடிங்க. இதுல என்ன பிரச்சனை? காஃபி கஃபைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, சத்து இருக்கு. டீல டைன் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. இது நம்மளுடைய உடல்ல சரியான விகிதத்துல இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுவே அதிகமாகின்ற பொழுது உடல் பிரச்சனைக்கு உள்ளாகும். இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப சரியான விகிதத்தில் காலையில் 1 கப், சாயங்காலம் 1 கப், காலையில 1 டீ, சாயங்காலம் 1 டீ சாப்பிடக்கூடியவர்கள், அது இடையில 1 டீ சாப்பிடக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி என்னென்ன ஆரோக்கியம் இருக்கு? உடலும் மனமும் நல்ல ஹெல்த்தியா, ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. மூளை நல்ல சுறுசுறுப்பா வேலை செய்யும். நீண்ட நாள் நோய்கள், அது சக்கரை வியாதியா இருக்கலாம், பார்க்கின்சன்ஸா இருக்கலாம், எல்லா டிசீஸுக்கும் இது ஒரு ஊக்கியாக, சக்தியை ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய திரவமாக இந்த காஃபி டீ இருக்கிறது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அதே போல இந்த காஃபி டீல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சு இருக்குதுங்க. அது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்குள் கொடுக்குது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டை தருது, அடுத்து ஜீரண சக்தியை சரி பண்ணுது. சோ இது லிமிட்டடா இருக்கின்ற பொழுது, காலைல எழுந்திருச்சு ஒரு இதெல்லாம் இது குடிக்கும் பொழுது நமக்கு ஒரு சக்தி கிடைச்சிது. அப்ப சாப்பிட்ற வரைக்கும் மெயின்டைன் ஆகுது இல்லைங்களா? அல்லது ஒரு சோர்வா இருக்கிறோம், அப்போ ஒரு டீயோ காஃபியோ சாப்பிடும் பொழுது நமக்கு சுறுசுறுப்பாகுது, அந்த மூளை நரம்புகள் சிறப்பாக வேலை செய்கிறது. இதெல்லாம் மிகச்சிறந்த நன்மைகள். தீமைகள்னு ஒண்ணு இருக்கா சார்? காயம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தீமைகளும் நிறைந்து இருக்கிறது. அது என்னன்னு பார்த்து, முதல் விஷயம் தூக்கம் இன்மையை ஏற்படுத்தும். தூக்கமே வராது. டீ காபி சாப்பிடும் பொழுது தூக்கமே வராது. இந்த லாரி டிரைவர்ஸ் எல்லாம் பாருங்க, ஒரு டீயை குடிச்சிட்டு 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவாங்க. அதே போல இதயம் படபடக்கும், பால்பிடேஷன், இதய துடிப்பு அதிகமாகும். புரியுதுங்களா? உங்களுக்குள்ள ஒரு பதட்ட உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதிகமா சிறுநீர் போகும், தலைவலி ஏற்படும். தலைவலி தீருவதும் உண்டு, அதே அதிகமாகும் பொழுது அதனாலேயே தலைவலி வருவதும் உண்டு. ஜீரண கோளாறுகள் ஏற்படும். அதிகம் குடிக்கும் போது பசி இல்லாமையே போயிடும். உடல் ஜீரண கோளாறுகள், அல்சர் ஏற்படுறதிலிருந்து கேன்சர் முதற்கொண்டு வந்துடும். புரியுதுங்களா? கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும். இந்த காஃபி டீ எடுக்கும் பொழுது கரு கலைஞ்சு போயிடும். ஆண்களுக்கு அந்த விந்தணுக்கள் குறைஞ்சு போயிடும் அதிகம் காஃபி எடுக்கும் பொழுது. புரியுதுங்களா? எலும்புகள் வீக் ஆயிடும். இந்த கால்சியம் சத்து குறைஞ்சு போயிடும். சோ இது போல பல்வேறு பிரச்சனைகள் இந்த காஃபிய டீய எடுப்பதினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால். சரிங்களா? சோ இந்த இதுக்கு ஹோமியோபதியிலே மருந்துகள் இருக்கா? கட்டாயம் இருக்கு. ஹோமியோபதியில இந்த காஃபிய விடணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது குறைச்சிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல இதனால ஏற்பட்டு உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் அதனை நீக்குவதற்குரிய மருந்துகள், மிகச்சிறந்த மருந்துகள் ஹோமியோபதியில இருக்கிறது.
ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஹோமியோபதி மருத்துவரை அணுகி மருந்துகளை பெற்று நலமடையலாம். அதே சமயத்திலே உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, முற்றிலும் காஃபி டீ குடிக்க வேண்டாம்னு நான் சொல்ல வரல, ஆனால் அளவோடு குடித்து வளமோடு வாழ்வோமாக என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.